தர்மத்தை செய்து பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு உணவிட்டு கடைசி வரையில் எந்த ஒரு பாவத்தை செய்யாதவருக்கு தர்மனாக நின்று காட்சி தருவேன். பாவங்களை செய்பவருக்கு யமனாக நின்று காட்சி தருவதால் யம தர்மன் என்று எனக்கு பெயர் உண்டு. இருந்தாலும் நேற்று தினத்தில் சில உயிர்களுக்கு கவர்ந்து வந்தேன். எனக்கு சிரசுக்கு மேலே பருவத மலையானது ஒரு முடியினால் கண்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, கீழே அக்னியார் தக தகவென ஓடிக்கொண்டிருக்கிறது. தர்மம் தவறிவிட்டால் அந்த பருவத மலையானது என் சிரத்தின் மேலே விழுந்தால் கீழே ஓடிக்கொண்டிருக்கும். இருந்தாலும் நேற்று நிறுத்த சில உயிர்களை கவர்ந்து வந்தோம். அந்த உயிர்களுக்கு இன்று தண்டனை அளிக்க வேண்டும் அல்லவா? முதலில் பிடித்து வந்த உயிர் யார்? இதோ பார்க்கிறேன் சுவாமி. சாமி, குடிகார காட்டியவன். அவன் செய்த பாவங்கள் ஐயா சுவாமியே, பெத்த தாய் என்று பாராமல் எட்டி உதைத்தவன், கட்டிய மனைவி என்று பாராமல் தாலியை அறுத்தவன் சாதிகாரன். ஆமா சுவாமி. குடிப்பது கும்மாள மடிப்பது கண்டபடி கற்பை கெடுப்பது ஐயா குடிகார காட்டியவன். புளியாமத்தாண்ட விட்ட சைக்கிள உம்மாலையும் எட்டு போயிருப்பான். பார்த்தாவன் ஆளு கச்சான்னா உம்மால பார்த்தா சேர்வா எரிஞ்சிடும். பார்த்தா நான் எப்படியா வந்த ரவுடி தெரியாது. பொட்ட ரவுடி. ஆமா பொட்ட ரவுடி, பேட்ட ரவுடி. அப்பா ஐயோ பூரா ஊத்துக்கிச்சு. காண்டிப்பா ஒரு காலை விட்ட பாடுறா. என்னது ஒரு காலை விட்டுட்ட பாடுறா? ஒரு காலை விட்டுக்கறனா? ஆமா. ஒயின் சாப்பாண்ட போன 2 கோழி காலை வாங்கின, ஒரு காலை சாப்பிட்ட, ஒரு காலை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். நான் எப்படி விட்டுடுவோம் ஒரு காலை? கோழி காலுக்கு போறான் பாருங்க. ஆடைய கட்டுறா, ஆடைய கட்டுறா. நான் ஆடு போன வாரம் வித்துட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். முட்டை மேல 2 தோசை வைடா. முட்டை மேல 2 தோசை வைடா. முட்டை மேல தோசை வைப்பாங்களா, தோசை மேல முட்டையை வைப்பாங்களா? என்ன பூமாதேவி வளர்த்துறா? அதான் பூமாதேவி தான் இப்ப வளர்த்துக்கிறா. கண்டிப்பா
ஏய் பார்த்தா என்ன எதுக்கு வர வச்ச? இது மாரியத்தை போல கூவுறாங்க. டேய் ஆ? எந்த இடம் வந்துக்கிற தெரியுமாடா நீ? எந்த இடம்? ஜமாலோகம். யமலோகமா? ஆமா. ஏய் நான் அங்கன்னா ஒயின் சாப்பாண்ட பார்த்து போயிருக்கேன். இப்ப ஏன்டா என்ன எங்கிட்ட வந்தா? அப்படியே அந்த புத்தி போட மாட்டா. அந்த பாட்டு போகிற புத்தியை உன்னை விட்டு போதா? டேய் யம வந்திருக்கிறார் பாருடா. யம வந்துக்கிறாரா? ஆமா. புது யமனா பழைய யமனா? புது யமனா பழைய யமனா? என்னங்க பூவாறு ஓடிங்க பக்கத்துல. பழைய யமனா ஆ, எப்படி இருப்பாருன்னு கேக்குறேன். ஆமா. வயசான கேள்வி கிழவன் தின்ன மேல உக்காந்துக்கிட்டு பாரு. ஆ, அத புடிச்சு மாறுவன் தான் பழைய யமன். பழைய யம புதுசு. புது யமன் ஆ, இப்போ ஒரு வண்டி ஒண்ணு எடுத்துக்கிறான். ஆ. ஈர போண்டா ஈர போண்டா காஞ்சி போன போண்டா கீரை போண்டா. பெட்ரோல் போட்டுக்கிறான். ஆ, பைபாஸ்ல போறான். ஆ, லாரியும் பஸ் அடிக்கிறான். ஆ. 50 பேரை தூக்கின்னு போய்க்கினே. இப்ப வந்துக்கிட்டு எந்த யமன் வந்துக்கிறாரு? ஏய் அவர் யாருன்னு தெரியாதக்கிற நீ. ஏய், எனக்கே கட்டிங்க்கு துட்டு தரணும் அவரு. ஆ, சித்ரகுப்தா ஆ. அடிங்க நாச்சாத்தமா. அப்படியே சொன்னேன் நானு. ஒயின் சாப்பாடை போய் 2 பேரும் குடிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு தெரியாது. அம்மா தாயே யார் ரெண்டு பேரா? யார் 2 பேர்னா? யார் 2 பேரா? எங்க சொல்லிங்க. டேய் வாட்டர் கிளாஸ்க்கு துட்டே தரல. சாமி யாரா இவன்? இவன் தான் சாமி அந்த குடிகார காண்டிபன். குடிகார காண்டிவன். சதா நேரமும் குடிப்பது, நிதானம் இல்லாமல் கண்டனத்தில் படுப்பது, நாய்களோடு விளையாடுவது, இப்படியே செய்து ஆமா கொண்டிருக்கிறான். சாமி. டேய், நாய்கள் இவனுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டுமே. ஆமா சுவாமி. விடக்கூடாது இவனை. அட, ஆமா. போதும் போதும் நிறுத்து. காலி பாட்ட போடுற பத்தியா? என்ன வேலை இது? என்ன வேலை? அது அது ஆயப்பழத்தை துணுக்குறாங்க. ஏய், வாழைப்பழ சுவாமி. ஏன் எதிர்க்கு இதெல்லாம் பண்ணலாமா? ஆமா சாமி. நீங்கள் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. டேய் காண்டிபா வா. ஏய் அதனடா பாதி வச்சுக்கிற? டேய் ஏய் சரியா? அது இல்லைங்க விஷயமே. ஆ, ஒருத்தர் அது நல்லெண்ணாங்க. ம். அது எண்ணெயா தண்ணியான்னு தெரியாத குடிக்காத பாதி வச்சுக்கிறாங்க. அவரு உஷாரா தந்து கொடுத்துட்டாரு. எடு. டேய், இவனுக்கு தகுந்த தண்டனை. பாம்புக்குழி, அட்டைக்குழி, அரண்குழி சொல்லக்கூடிய விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய குழியிலே இவன் பிடிச்சி தடா போடான். போடா போடா. போ. சுவாமி தஞ்சாவூரை சேர்ந்த 4 தலுக்கிறார்கள். டாப் டாப் தடுக்கிறான். சாராய கடை, சரோஜா, பைக் Dale,
ஆமாண்டி. ஏண்டி நம்ம எல்லாம் யார் தெரியல? யாருயா? தாசி குலத்தை சேர்ந்தவங்க. ஏண்டி எத்தனையோ ஆண்களோட குறைய தீர்த்திருக்கோம், ஆசை தீர்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கூட காண முடியும். ஏண்டி ஆமா. என் வீட்டு அடுப்புல பூனை தூங்குது. அப்படியா? ஆமா. என் கையில கூட தண்ணி இல்லாம காஞ்சு போயிருக்குது. ஆமா. அவனை தண்ணி ஆமா. ஊத்தியே. ஏண்டி இது என்னடி இடம் இது? ஆமா. ஆமாண்டி, பார்க்கறதுக்கு ஒரு புதுவிதமா இருக்கு. ஆமாண்டி. பார்க்கறதுக்கு ஏதோ மேகமூட்டம் போல இருக்குது. மேகமூட்டம் மாதிரி தான் இருக்குது. மேகமூட்டமா இருக்கு. ஆமா, நம்ம எங்க தான் இருக்கோம்? நீ பயமா இருக்குடி எனக்கு தெரியும். என்னடி இது எப்படி? ஐயோ, ஏய், ஏண்டி ஆள் இல்லைன்னு சொன்னீங்க. ஐயோ பாருடி. ஐயோ, 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 ஐயோ. எம்மா, இப்பதான் நான் அவளை பண்றேன், எம்மா. அவர் எனக்கு வேணும்டி. அவரா? உனக்கா? ஏய், முதல்ல நான் போட்டு பார்க்கட்டா? போட்டு பாக்குறியா? போட்டு பாக்குறீங்களா? ஏண்டி என் டேபிள் கடை இது போட்டு பாக்குறதுக்கா? என்னங்க? நம்ம இருக்கிறதே நம்ம 4 பேர் தான். எதுக்கு நமக்குள்ள சண்டை போடணும்? சேர்ந்தே போடுவோமே. 4 பேர் ஐயோ, போட்டா என்ன? 4 பேர் சேர்ந்து போட்டா நான் தாங்க மாட்டேன். என்ன பிளேட்டை மாத்திரீங்க நீங்க? ஏண்டா? ஏன் 4 திசைக்கு 4 ஒரு ஆள் போடு. ஏய், ஏன் ஆ, போட மாட்டியா? நீ அதுவா நீ? ஏய், என்னது அதுவா? ஏய், நான் யார் என்று தெரியுமா? நான் யார் தெரியுமா? யாரு? பணமே கல்தா இல்ல என் ரசி. நாங்க தாசிடா. பணம் குத்தா எங்களோட படுப்போம், எங்க வந்து நிப்போம். ஆ, எதை வேண்டுமானாலும் ஏண்டி மாமா அப்படிலாம் கூப்பிட்டா வர மாட்டாருடி. ஏய், இந்த ஒரு முந்தானி வாசனை எது? மாமா மதுரை வீரன், என் மனசு கேட்ட சூரன். நானே ஒரு பொட்டடி. போடுங்க.
என்ன போல் வாழ்க்கை. அட மாறியா இவ்வளவு நாள் தெரியல போச்சா நீ ஆம்பல் நினைச்சிட்டு நானு பாம்பர் திக்கிறோம் பல்பு கைக்கு வச்சுட்டு வந்துக்கிறேன். மாறிடா அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரு? நான் என்ன யாரும் தெரியல தெரியல என்ன தெரியல இல்லடா. சத்தியமா எனக்கு தெரியல. தெரியலடா அப்ப நான் ஆம்பளையவே தெரியல. ஏய் ஏண்டா நீ ஏய், நான் யார் என்று தெரியுமா? சித்திரகுப்தன். சித்திரகுப்தனா? ஆமா. யாரை குத்துவே சித்திரை குத்துவியா டேய், சித்திரகுப்தன் வைகேசி குத்துவோம். ஏய் சித்திரகுப்தன். சித்திரை குத்துனா ஆமா. அப்படி என்றா எங்கடா நீங்க எங்க வந்தீங்க தெரியுமா? எங்க? யமலோகம். ஆமா. எவ்வளவுமா யமலோகமா வந்து யமலோகம் வந்து எருமை மாடு மேய்க்கும். எருமை மாடு மேய்க்கவா எருமாடு மேய்க்கும். யமலோகம் வந்துக்கிறீங்க நீங்க. உங்க எஜமா எங்கடா? எங்கடா எஜமா எங்க? வா வா ஏண்டா வா. ஏண்டா ஒளிப்பு கூட்ட சேங்கானி மாதிரி உட்காந்துக்கிறாரு. மச்சா ஆயோ இது ஆமா. தப்பு தப்பு எனக்கு முன்னாடி அவருக்கு காக்கா தூக்கி போயிடுச்சு. ஏண்டா ஏய் சுவாமி வாங்க சுவாமி என்ன பண்ணிக்கிறீங்க? நான் ஏறி வேலை செஞ்சிருந்தேன். நான் என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? யாரா இவர்கள்? யார் இவர்கள்? இவர்தான் தஞ்சாவூரை சேர்ந்த டாப் தலக்கராணிகள் சாராய கடை சரோஜா. சரோஜா மைக்கேல் தாசி. இது ஓய்சி. இவர்களுக்கு என்ன வேண்டும் என்று இவர்கள் தண்டனை என்ன? ஐயா எதற்கு அது தண்டனை? இவர்கள் யார் என்று தெரியுமா? யாரு? கட்டிய கணவனை தட்டி விட்டுவிட்டு விட்டுவிட்டு மாற்றானுடைய கணவர்களை கட்டி அழைப்பது இவர்களுடைய வேலை. மாற்றால் வாழ்க்கை கெடுப்பது. என்னடா சொன்ன? கத்தி கணவனை விட்டுட்டு மாற்றானுடைய கணவர்கள் கட்ட பொட்டை ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன்டா ஊர் மேல போறோம்? பொட்டை பொட்டலையும் போட்ட பொறிக்க போட்டேன். நானும் படுக்க மாட்டேன், அம்மா. தள்ளியும் படுக்க மாட்டேன். எல்லாம் டாக்டருங்க பண்றது. ஏய் நீ ஒழுங்கா இருந்தா ஏண்டா ஊரெல்லாம் போறோம் நான் என்ன பண்றது? ஏய் ஏய், நான் என்ன பண்ணா நீங்கள் என்ன தவறு செய்தீர்களோ அது ஏத்த மாதிரி உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக வந்துள்ளாங்க. ஆமா ஏய், ஆமா சாமி. இறந்த ஆன்மாக்களோடு என்னடா நமக்கு பேச்சு வேண்டி கிடக்கிறது? இவர்கள் செய்த பாவங்கள் என்னென்ன எண்ணில் அடங்காதது. ஆமாங்க. பட்டு தாடிக்கிட்டு கணவன் ஆற்றவனோடு எப்போது இவர்கள் உணர்வார்களோ? இல்ல சாமி, அது யாரோ மேல தூக்கி போட்டுக்கிறாங்க. யார் போட்டாங்க? யாரு தெரியல சாமி. டேய், யாரோ நம்மளுக்கு சூழ்நிலை வச்சுக்கிறாங்க பத்து. நம்மளுக்கு ஏய் இங்க பாருங்க சாமி எங்களுக்கு கூடுக்க வேண்டியது கொடுத்தா நாங்க போவல ஏண்டா அவருக்கு பேசியே இவ்வளவு பேர் இருக்கீங்க ஐயோ அது போன மாத்தம் கோரி மூட்டில் எடுத்துன்னு வந்தோம். டேய் டேய் யாரா அவன்? ஆசை எவ்வளவு அதிகமா இருக்குன்னு ஆசை அதிகமா இருக்குடா அவர் பாருனால பந்து வெடிக்கிறாங்க பண்ணு மாதிரி கீழே போட்டு போடுங்களா. டேய், தின்னு பாக்குறது யமலோகத்திலே தாட்டாளர்களே, அப்ப பாருங்க. உலகத்துல இன்னும் ஆட்டாளி ஐயோ லாரி உருட்டு கிடையாது, பஸ் உருட்டு கிடையாதுங்க. அவங்க இவங்க முகத்தோராண்ட போய் நின்று ஏய் ஆமா எனக்கு வருமானம் வரல பண்ணிட்டேன் அதனால போய் வேற என்ன அதுல அது வருமானம் வரல நின்று உழைக்கின்ற உடலை வைத்துக் கொண்டு மாற்றோடு ஒன்று சேர்ந்து இணைத்து வருகிறீங்க. ஏய், சாமி இவர்களுக்கு தேட வேண்டிய தண்டனை. ஏன்? இது எப்படிடா போச்சு வந்துட்டு? அது ஒரே ஒரு பாட்டுக்காக பிடிச்சாங்க. வாழ்த்தி பாட்டு இருந்துக்கிறேன். நல்லா தான் அடிக்கிறேன் என்ன அடியா நல்லா சாமி
இதை நீங்க எம்மா வேணாலும் அடிச்சு நடக்கலாம். ஏன்? அது வந்து கவர்மெண்ட் பஸ் அது. ஏய், இவருக்கு சரியான தண்டனை. காமாட்சி தீராமல் காம இச்சையோடு எப்போது இங்கு வந்தார்களோ இவரை போன்ற தரங்கட்ட பெண்கள் தாசி குலத்தில் பிறந்ததால் ஆமா சார். இவருக்கு என்ன தெரியுமா தண்டனை? என்ன தண்டனை? தெரியாதோ ஒரு அக்கினி கம்பம். அக்கினி கம்பம். அதை பழுக்க காய்ச்சி அது சுற்றிலும் தீப்பழமை எரிவிட்டு அடடே. சும்மா நக நக நகவென இருக்க வேண்டும். ஆமா. சிவப்பு நிறத்திலே ஆமாங்க. அது அழித்து இவர் காமாட்சி தீர்ற அளவிற்கு இவர்கள் 4 பேரும் கட்டி அழைக்க வேண்டும். புரிஞ்சு தர்றா இவங்களை? அக்னி கம்பத்தை அணைக்கணும்னா அந்த அக்னி கம்ப அருகாமையில நீங்க இருவரும் நீங்க வந்து நிக்கணும். நாங்க அந்த அக்னி கம்பத்தை கட்டி அணைச்சு கொண்டோம். எங்க எரிக்கு முன்னாடி முதல்ல பாத்துருங்க மேல. என்னடா? ஏய், வாடி. ஏய், அடுத்து யார் விதி பயன்படுத்தி கணக்கை பாருடா. இன்று யார் விதி பயன்படுத்தி பாரு. சாமி, தெளிவா பாரு. மதிவதனாபுரி நாடு மதுவராபுரி நாடு ராஜேந்திர மன்னன் ராஜேந்திர மன்னன். அவருடைய மகன் ஒரே மகன் ம். பெயர் சிவமணி. சிவமணி அவனுடைய ஆட்காலம் என்று படுகிறது. இன்று இப்பொழுது 8:30 புறப்படுகிறேன். இப்பொழுது புறப்படுகிறேன். அவன் உயிரை